அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் ஜீசஸ் லைவ் கோடிவி யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றது. இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனை துதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகின்றோம். இந்த ஜீசஸ் லைவ் கோட்டி மூலமாக பல ஜனங்கள் பல தேசங்களில் பல நாடுகளில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதிகமான ஜனங்கள். இந்த வேளையிலும் அவ்விதமான வார்த்தை மூலமாக ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு ஆத்ம தாகத்தோடு இன்றும் தேவ செய்தியை ஜீசஸ் லைவ் கோட்டி மூலமாக வழங்குவதற்காக எங்களுடைய அருமையான ஊழியர், ஒரு சுவிசேஷகர், இந்தியா தேசத்தில் பல இடங்களில் ஜனங்களை மீட்பின் பாதையில் வழிநடத்தினவர், இந்தியா தேசத்திலே பல சபைகளை ஸ்தாபித்து ஜனங்களை வழிநடத்தினவர். இன்று பிரான்ஸ் தேசத்திலும் ஒரு வாஞ்சியோடு ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்றொரு பாரத்தோடு இங்கும் இந்த டிவி மூலமாக செய்தியை கொடுக்க வரப்போகின்றார். தேவ செய்தியை பாஸ்டர் ஜெயக்குமார் ஜாக்கப் அவர்களை அவரோடு இணைந்து இதனை பிரெஞ்சிலே மொழிபெயர்ப்பதற்காக அருமையான சகோதரி கிறிஸ்டினா அவர்களும் இணைகின்றார்கள். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு தேவநாமத்தை மைமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நிற்பதில் அதிக சந்தோஷம். Je suis très heureux d'être parmi vous et à partager cette parole. இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த கர்த்தருக்கும் Je remercie tout d'abord le Seigneur Jésus. அதன் பிறகு பாஸ்டர் திவாகர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Donc je remercie le Seigneur et le pasteur Divakaren pour le moment qu'il nous a donné. அவர்கள் செய்கிற ஊழியத்தை காணும்போது நான் கர்த்தருக்குள் அதிகமாய் சந்தோஷிக்கிறேன். Quand je vois le ministère qu'il exerce, je suis vraiment heureux dans le Seigneur. இந்த தேசத்திற்கு நான் வரும்போது Lorsque je suis arrivé dans ce pays, அன்பாய் ஏற்றுக்கொண்டு il nous a accueillis avec joie. இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும்படியாக என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற தாசனை நான் வாழ்த்துகிறேன். C'est vraiment un homme qui m'encourage à exercer et à servir Dieu de plusieurs manières. அவளுடைய குடும்பத்தை வாழ்த்துகிறேன். Je salue également sa famille. 4 சதுர ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியங்களை வாழ்த்துகிறேன். Je salue également Foursquare. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. Que le Seigneur Jésus bénisse இந்த பிரான்ஸ் தேசத்திலே dans ce pays. இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் தம்முடைய மகனை பயன்படுத்துவாராக. Que le Seigneur Jésus permette que il fasse encore plus de choses. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Gloire à Dieu. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம். Donnons un instant au Seigneur en priant. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, ஓ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனச் செய்யும், காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பலத்த காரியங்களை செய்யும். என் வார்த்தை கடந்து போய் அக்காரியத்தை நடப்பியாமல் தரையில் விழுமோ என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டது போல உம்முடைய வார்த்தையை நாங்கள் இந்த ஊடக வழியாய் ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சேனலின் வழியாக ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. அவர்களுக்குள்ளாய் கர்த்தர் நீர் பேசுவீராக. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காண ஆண்டவர் ஒவ்வொரு இல்லறங்களிலும் எந்த இடத்திலிருந்து கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் உம்முடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அன்பின் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். Praise the Lord. Alléluia. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Gloire à Dieu. ஸ்தோத்திரம். இந்த வருடம் தொடங்கி L'année a commencé 2 மாதங்கள் கடந்து போய்விட்டது. et 2 mois se sont écoulés. 3வது மாதத்திற்குள்ளாய் நாம் Et வந்திருக்கிறோம். nous sommes sur le 3e mois. ஆண்டவர் இந்த மாதத்திலே ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லும்படியா என்னை அனுப்பி இருக்கிறார். Dieu m'a envoyé pour vous annoncer une parole prophétique. ஆண்டவர் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், Ce que Dieu veut vous dire aujourd'hui, என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். tournez la page avec moi. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1 Samuel 30ஆம் அதிகாரம் 30, 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், verset கேளுங்கள். 19. அவர்கள் கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரனிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Alors en français c'est 18. David récupéra tout ce que les Amalécites avaient pris. Il délivra ainsi ces 2 femmes. Personne ne manqua à l'appel, ni petit, ni grand, ni fils, ni fille. Ils trouvèrent également tout le butin qui leur avait été enlevé. David ramena tout. Amen. Praise the Lord. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Que le nom du Seigneur soit glorifié. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், La promesse que Dieu veut nous dire aujourd'hui dans ce mois, சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். Dieu, il va vous faire retourner tout. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தரப்போகிறார். L'Éternel veut vous donner நீங்கள் tout. இழந்து போனதை திருப்பிக் கொள்ள Tout போகிறீர்கள். ce que vous avez perdu, நீங்கள் தொலைத்த காரியங்களை திருப்பிக் கொள்ள tout ce போகிறீர்கள். qui a été perdu, நீங்கள் இழந்து போன ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் தரப்போகிறார். Dieu veut vous redonner tout ce que vous avez perdu. இது கிடைத்தால் நலமா இருக்குமே. Si j'ai ça, ça serait bien. இது நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. Je cherche quelque chose, mais je ne l'ai pas encore. ஆண்டவர் சொல்றார், Dieu dit, நான் moi, இந்த மாதத்தில் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறேன். en ce mois, je vais te tout redonner. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள Vous போகிறீர்கள். allez pouvoir tout ressaisir. நீங்கள் இழந்த மரியாதையை திருப்பிக் கொள்ள La போகிறீர்கள். gloire que vous avez perdue, நீங்கள் இழந்த நற்மதிப்புகளை திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். les noms que vous avez perdus, உங்களுடைய வாசனையை கெடுத்த எல்லா காரியத்தையும் மாற்றி கர்த்தர் நற்மனமாய் உங்களை வைக்க tout ce qui போகிறார். vous a rendu impur, tout cela vous allez le retourner. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த மாதம் கர்த்தர் செய்ய போகிறார். L'Éternel va faire de grandes choses en ce எத்தனை mois. பேர் விசுவாசிக்கிறீங்க? Combien vous croyez? எத்தனை பேர் நம்புறீங்க? Combien vous faites confiance en Dieu? உங்களுக்கு தெரியுமா, Vous savez, கர்த்தர் உங்களோடு பேசிக் Dieu கொண்டிருக்கிறார். est en train de vous parler. இந்த வார்த்தையின் மூலமாய் பேசிக் À travers கொண்டிருக்கிறார். cette parole, à travers cette parole, il vous parle. மறுபடியும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்கிட்ட தான் கர்த்தர் சொல்றார். L'Éternel, il parle pour vous qui attendez une occasion. ஆண்டவர் சொல்றார், L'Éternel நீ dit, இழந்த அந்த தருணத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ள போகிறாய். ce que tu as perdu, tu vas le retrouver. நீ இழந்த அந்த ஆஸ்தியை திருப்பிக் கொள்ள Ce போகிறாய். que toute la richesse que tu as perdue, tu vas pouvoir le retrouver. நீ இழந்த அந்த வெற்றியை திருப்பிக் கொள்ள போகிறாய். La gloire, la victoire que tu as perdue, tu vas le retrouver. நீ இழந்த அந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ள La போகிறாய். bénédiction que tu as perdue, tu vas pouvoir le retrouver. நீ இழந்த அந்த ஆரோக்கியத்தை திருப்பிக் கொள்ள போகிறாய். La santé que tu as perdue, tu vas pouvoir le retrouver. நீ இழந்த அந்த வேலையை திருப்பிக் கொள்ள Le போகிறாய். travail que tu as perdu, tu pourras le நீ retrouver. இழந்த அந்த முக்கியமான பேப்பர்ஸ் திருப்பிக் கொள்ள Les போகிறாய். papiers que tu auras perdus, tu pourras les retrouver. ஆமென். Amen. விசுவாசிக்கிறீங்களா? Est-ce que vous croyez? விசுவாசிக்கிறீங்கன்னா Est-ce que vous croyez? இருக்கிற இடத்திலே ஒரு ஆமென் சொல்லுங்க. Si vous croyez, dites Amen உங்களுடைய maintenant. ஆமென் கர்த்தருடைய காரியங்களை செய்ய Parce ஆரம்பித்து que si விடும். vous dites Amen, l'Éternel agira pour vous. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Que le nom du Seigneur soit glorifié. உங்களுக்கு தெரியுமா, Vous savez, கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பாக செய்யும், la parole de l'Éternel fera. கண்டிப்பாக நடப்பிக்கும். La parole de l'Éternel se réalisera. அந்த வார்த்தை தான் உங்களோடு கர்த்தர் சொல்லிக் Et c'est கொண்டிருக்கிறார். cette parole que Dieu est en train de vous dire. தாவீது திருப்பிக் கொண்டது உண்மை என்றால் நீங்கள் Si திருப்பிக் கொள்ள David போவது a உண்மை. pu retrouver tout ce qu'il a perdu, vous aussi vous allez pouvoir retrouver. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை Et que உண்டாகட்டும். l'Éternel soit glorifié. சம்பவத்தின் சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். Je vais rétrécir rapidement l'histoire. தாவீது சவுலுக்கு பயந்து David avait eu peur en Saül.
பெலிஸ்தரோடு பெலிஸ்தருடைய பள்ளத்தாக்கிலே குடியிருக்கும் போது il était avec les Philistins. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சண்டை போடும்படியாய் போகும்போது தாவீதை திருப்பி அனுப்பி விட்டார்கள். Donc quand les Israélites étaient contre les Philistins, திருப்பி அனுப்பப்பட்ட தாவீது தன்னுடைய கூடாரத்துக்கு வரும்போது donc David il a été renvoyé pour ne pas faire la guerre, mais quand David retournait en Israël, அவனுடைய சொந்தங்கள், ஆஸ்திகள், அவனுடைய பிள்ளைகள், மறுமனையாட்டைகள், மருமகள்கள், மனைவிகள் எல்லோரையும் என்ன பண்ணி கொண்டு போய் விட்டார்கள் என்றால் கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். donc ils avaient ramené sa femme, ses enfants, tout ce qui appartenait à David, tout cela ils les avaient emmenés avec eux. இந்த காரியத்தை எல்லாம் செய்தது யார் என்றால் அமெரிக்கர்கள். Donc vous savez, donc c'est les Amalécites qui ont fait toutes ces choses. எல்லாம் தாவீது வரத்துக்குள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணி கொண்டாங்களா எடுத்து கொண்டு போய் Avant même விட்டார்கள். que David puisse agir, ils ont tout pris avec eux. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்துல இப்படி இருக்கலாம். Parfois même dans notre vie, il y a des moments comme ça. சரியான ஒரு நேரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பிசாசானவன் பூந்து நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து கொண்டு போய் இருக்கலாம். Donc le Satan, il peut se saisir de toute notre bénédiction avant même qu'on ait eu le temps de sauver la chose. எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா திரும்பிட்டாங்க. Tout le monde s'est retourné contre David. உன்னால தான் எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. C'est à cause de toi que notre vie est devenue ainsi. உன்னை நம்பி நாங்க வந்தா Nous avons eu confiance en toi et nous sommes venus. எங்களை நீ பாதுகாக்காமல் Et tu nous as pas protégés. ஆனால் எங்களை இப்படி செய்து விட்டாயே. Et tu nous as fait ainsi. எங்களை எல்லாம் எங்களுடைய மறுமனை எங்களுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்களே. Ils nous ont tout pris avec eux. என்று சொல்லி Ils ont dit ainsi. தாவீதுடைய நண்பர்கள் எல்லாம் கல் எடுத்து கொண்டார்களாம் தாவீதை அடிக்கும்படியாக. Donc même les amis de David, ils se sont saisis des armes pour agir contre David. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Que le nom du Seigneur soit glorifié. ஆனால் தாவீது என்ன செய்கிறான்? Mais que fait David? இதுதான் நம்முடைய செய்தியா இருக்க போகிறது. C'est ça la parole d'aujourd'hui. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Que le nom du Seigneur soit glorifié. நீங்க திருப்பி கொள்ளணுமா? Est-ce que vous voulez ressaisir? அப்ப தாவீது செய்த 4 காரியத்தை நீங்கள் செய்தால் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளலாம். Si vous voulez tout récupérer, il va falloir faire 4 choses que David a fait dans sa vie. முதல் காரியம் Une des premières choses. 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. Donc dans verset 6, அதே அதிகாரத்திலே dans le même chapitre verset தாவீது 6, மிகவும் நெருக்கப்பட்டான். கடைசியாக சொல்கிறது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். David était dans une situation très angoissante parce que ses compagnons étaient pleins d'amertume en pensant chacun à ses fils et ses filles et ils parlaient de le lapider. Mais David puisa de nouveau force en se confiant en l'Éternel, son Dieu. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Que le nom du Seigneur soit glorifié. தாவீது நெருக்கப்படும்போது Quand il était angoissé, தாவீது செய்த காரியம் என்னன்னா qu'est-ce qu'il a fait David? தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டான். Il a cherché sa force en l'Éternel. இழந்து போன சூழ்நிலையிலே Il était vraiment dans une situation de perte. எல்லாவற்றையும் விட்டுவிட்ட சூழ்நிலையிலே Dans une situation où il a tout délaissé. நெருக்கமான சூழ்நிலையிலே Dans une situation où il était encerclé. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் வெறுப்பை ஸ்தோத்திரம் விதைக்கும் சூழ்நிலைகளே Il était vraiment dans une situation où tous ceux qui étaient avec lui, ils avaient de l'amertume contre lui. எல்லோரும் எதிராக பேசும் சூழ்நிலைகளே Tout le monde parlait contre lui. ஆனால் தாவீது என்ன செய்கிறானா Mais David, qu'est-ce qu'il faisait? ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து அழுவல. Et il n'est pas rentré dans une chambre, il n'a pas pleuré. அப்படியே போயிட்டு கதறி ஐயோ ஐயோ என்று கத்தல. Il n'a pas dit oh Seigneur aide-moi aide-moi, non. அவன் என்ன செய்றான்? கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டானா. Il a mis sa confiance en l'Éternel. அதாவது இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுது. En anglais c'est dit ainsi. உற்சாகப்படுத்திக் கொண்டானா. Il s'est réjoui. அதாவது இந்த நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தருக்குள்ளாய் தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டானா. Il s'est réjoui même à travers cette situation très compliquée. என் தலையை எடுக்கணும்னு சுற்றுகிற சவுலின் கையிலேயே கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்கலனா இது ஏமாத்திரம்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் நினைத்து தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டான் தாவீது. Et il s'est dit si Dieu m'a sauvé de Saül qui voulait m'enlever la tête, mais combien est cette situation pour que Dieu me délivre? Il a tellement eu confiance en l'Éternel. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிக்கலாம்.
Dieu, enfants de Dieu, écoutez. நல்ல கவனமா கவனிங்க. இந்த சூழ்நிலையில தான் நாம் ஒருவேளை இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்குள்ளாய் நம்மை திடப்படுத்திக் கொள்ளணும். Il est possible que nous soyons dans une situation similaire à David. Nous devons chercher notre confiance en l'Éternel. ஆமென். கண்டிப்பா முடியும். கர்த்தருக்குள்ளாய் நம்மை திடப்படுத்திக் கொள்றது கண்டிப்பா முடியும். Nous pouvons aussi se confier en l'Éternel. Nous le pouvons. முதல் காரியம் கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்திக் கொள்ளணும். ஆமென். Nous devons chercher la force dans l'Éternel. நெருக்கும்போது திடப்படுத்திக் கொள்ளணும். Quand on nous encercle, il faut chercher la force en Dieu. அழுகையின் சூழ்நிலையில திடப்படுத்திக் கொள்ளணும். Quand nous sommes dans une situation de pleurs, nous devons chercher la force en l'Éternel. பிரச்சனையின் சூழ்நிலையில திடப்படுத்திக் கொள்ளணும். Quand il y a des problèmes qui sont près de nous, il faut chercher la force de Dieu. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளணும் ஆசை இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்திக் Donc, கொள்ளணும். ceux qui ont vraiment envie de tout récupérer, nous devons avoir la force en Dieu. நான் கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ள மாட்டேன். Moi, je ne peux pas récupérer la force en Dieu. ஆனா ஆண்டவர் செய்யணும்னு மட்டும் எனக்கு செஞ்சிடணும். Mais moi, je veux vraiment que Dieu fasse tout pour moi. நோ அப்படி இருக்க கூடாது. Non, ce n'est pas possible. கர்த்தர் சொல்றாரு. Non, l'Éternel dit. பிரச்சனைகள் எல்லாம் எதற்கென்றால் Vous savez pourquoi il y a des problèmes? போராட்டம் எல்லாம் எதற்கென்றால் Toutes les problèmes qu'on a actuellement, சந்நிதியை நீ தேடுவாய் என்று. c'est pour que nous cherchions la face de l'Éternel. என்னுடைய வார்த்தையை தேடுவாய் என்று. Pour que nous cherchions la parole de l'Éternel. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Amen. Que le nom de l'Éternel soit glorifié. முதல் காரியம் அவன் கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்திக் கொண்டான். La première des choses qu'il a fait, c'est qu'il a cherché sa force en l'Éternel. திடப்படுத்திக் கொள்வதென்றால் என்ன? Qu'est-ce que c'est renouveler sa force? அவர் சமூகத்தில் இருப்பது. C'est être dans sa présence. அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வது. Dire qu'il s'occupera de nous. அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வது. Dire qu'il est avec moi, Dieu. அவர் தருவார் என்று சொல்வது. Dire qu'il fera tout pour moi. அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று Qu'il சொல்வது. fera tout pour moi. இப்படிப்பட்ட திடப்படுத்தல் உங்ககிட்ட இருக்கா? Est-ce que vous avez cette force en vous? இல்லை என்றால் கேள்வி கேட்கிறீர்களா? Ou est-ce que vous posez des questions à Dieu? ஏன் ஆண்டவரே? Pourquoi Dieu? எதுக்கு ஆண்டவரே? Mais pourquoi Dieu? ஏன் இப்படி செய்றீங்க ஆண்டவரே? Pourquoi tu fais ça, ஏன் Dieu? இப்படி எல்லாம் பண்றீங்க ஆண்டவரே? Pourquoi tu fais ça, l'Éternel? இந்த இடத்துல தாவீது அப்படி எல்லாம் கேட்கவே இல்லை. Mais David n'a pas posé des questions. அவன் கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். Il s'est renouvelé sa force en Dieu. இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். Une deuxième chose, 7வது வசனம். verset 7. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். Il demanda au prêtre Abiatar, fils d'Amilek, d'apporter l'éphod, servant à consulter l'Éternel. Abiatar le lui présenta. David interrogea l'Éternel en lui demandant, dois-je poursuivre cette bande? Parviendrai-je à les rattraper? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. இந்த ஏபோத் அப்படினா என்னன்னா, L'éphod, vous savez ce que c'est? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. C'est la parole de Dieu. அந்நாட்கள்ல ஏபோத்தை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஆசாரியர்கள் தன்னுடைய மார்பிலே சுமந்து கொண்டு போவார்கள். Les prêtres à l'époque, ils avaient l'éphod autour de leur cou. அதுல என்ன பண்ணி வைத்திருப்பார்கள் என்றால் 12 கற்கள் வைத்திருப்பார்கள். Et il y avait les 12 pierres. அது மாத்திரம் அதுபடி அதிலே ஸ்தோத்திரம் 10 கற்பனைகள் கட்டளைகள் எழுதி வைத்திருப்பார்கள். Sur l'éphod, et il y avait également les 10 commandements. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளணும்னு நினைக்கிற தாவீதினுடைய இரண்டாவது ஆலோசனை என்னவென்றால், Donc la deuxième chose que David a entrepris de faire pour tout récupérer. முதல் தன்னை தைரியப்படுத்திக் கொள்கிறான் கர்த்தரிடத்திலே, கர்த்தருக்குள்ளாக. Donc la première chose qu'il a fait, c'est qu'il a demandé sa force en se confiant à l'Éternel. இரண்டாவது வார்த்தையை தேடுகிறான். Et deuxièmement, il cherche la parole de Dieu. நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளணும். Moi, si je veux tout récupérer, இந்த வேதத்தை படிச்சாதான் திருப்பிக் கொள்ள முடியும். je dois lire la parole. இதுல தேடாம என்னால என்ன பண்ண முடியாது, எதையுமே திருப்பிக் கொள்ள Si முடியாது. je ne cherche pas la parole de Dieu, je ne peux rien récupérer. நிறைய பேர் எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறாங்க. Beaucoup de gens lisent beaucoup de livres. இந்த பிரச்சனைக்கு இந்த புத்தகத்தை வாசிச்சா சரியா வந்துடும். Donc si j'ai un souci comme ça, il faut que je lise un livre comme ça. இந்த பிரச்சனைக்கு அந்த புத்தகத்தை வாசிச்சா சரியா Si வந்துடும். j'ai un souci d'une autre façon, il faut que je lise un autre livre. மோட்டிவேஷனல் ஆகிறதுக்கு வீடியோ எல்லாம் பார்க்கறாங்க. Donc pour être bien motivé, on a tendance à regarder des vidéos. ஆனா இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு. Mais aujourd'hui,
aujourd'hui, enfant de Dieu, Dieu vous dit, நீங்க திருப்பி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, si vous voulez tout நீங்க récupérer, இழந்த அந்த மரியாதையை திருப்பி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, la gloire que vous avez perdue, si vous voulez la récupérer, நீங்க இழந்த அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, si vous voulez récupérer la bénédiction que vous avez perdue, நீங்க இழந்த அந்த நல் மதிப்பை திருப்பி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, le renommé que vous avez, si vous voulez le récupérer, வார்த்தையை வாசிங்க. lisez la parole. முதல் காரியம், La première chose, கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுங்க. de demander la force en Dieu. இரண்டாவது காரியம், ஏபோத்தை தேடுங்க. Deuxièmement, chercher l'Éphod. ஏபோத்துல என்ன இருக்கு? Qu'est-ce qu'il y avait dans l'Éphod? இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லுது? Demandez qu'est-ce que veut dire இந்த aujourd'hui la வசனம் எனக்கு parole. இன்னைக்கு என்ன பேசுது? Qu'est-ce que dit la parole aujourd'hui? இந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமானதாச்சு. La parole est vraiment une bénédiction pour moi. இந்த வசனத்துல படிக்கிறதா இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. Donc c'est tout ce qu'on lit dans la parole de Dieu கடைசி qui se காலத்தை réalise குறித்து இந்த aujourd'hui. வேதாகமம் நல்லா பேசியிருக்கு. La parole de Dieu nous indique bien sur les derniers temps. உலகத்தை குறித்து பேசியிருக்குன்னு சொன்னா, Si la parole parle sur le monde actuel, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த வேதத்துல பேசியிருக்காதா? donc est-ce qu'il n'aura pas pensé à nous pour parler de notre situation à travers cette parole? நான் எப்போ திருப்பிக் கொள்ளுவேன் என்று காத்திருக்கிற சகோதரியே, Donc toi, ma sœur, qui cherche à récupérer toute ta கர்த்தர் bénédiction, எனக்கு எப்போ தருவார் என்று காத்து கொண்டிருக்கிற tu சகோதரனே, cherches, tu demandes à Dieu, mais quand est-ce qu'il va me tout redonner? இந்த வேதத்தை வாசி. Eh ben, je t'invite à lire la parole. ஆண்டவர் உனக்கு தருவார். Dieu va te le நீ donner. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். Tu pourras tout récupérer. கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டு ஏபோத்தை தேடுகிற நாட்களுக்குள்ளாய் வா. Viens dans la période où tu cherches à travers l'éphod toute ta bénédiction. மூன்றாவது காரியம், La troisième chose, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்றான். அதற்கு அவர், அதை பின்தொடரு, அதை நீ சகலத்தையும் திருப்பி, அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். David interrogea l'Éternel en lui demandant, dois-je poursuivre cette bande? Parviendrai-je à les rattraper? Et l'Éternel lui répondit, poursuis-les, car tu vas les rattraper et tout récupérer. கர்த்தரை நோக்கி. Donc, il s'est adressé à Dieu. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Que le nom de l'Éternel soit glorifié. மூன்றாவது காரியம், Troisième chose, ஜெபித்தால் திருப்பிக் கொள்வாய். si tu pries, tu vas tout récupérer. ஜெபிக்காம எதுமே பெற முடியாது. Sans la prière, tu ne peux rien obtenir. ஜெபிக்காம நம்மளால எந்த ஆசீர்வாதத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. Si tu ne pries pas, tu ne pourras même pas garder même les bénédictions que tu as actuellement. புதிய ஆசீர்வாதம் வரணும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். À recevoir de nouvelles bénédictions, c'est une chose. ஆனா இருக்கிற ஆசீர்வாதமாவது பாதுகாப்பா இருக்கணும்னா Mais ஜெபம் au தேவை. moins protéger ce qu'on a, c'est encore une deuxième chose et c'est la prière. யோசித்து பாருங்களேன், Réfléchissez un peu. எப்படி இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போச்சு? Comment cette bénédiction m'a quitté? இந்த 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 வாய்ப்பு என்னை விட்டு எப்படி நழுவி போச்சு? Comment cette opportunité m'a quitté? இந்த இந்த வேலை என்னை விட்டு எப்படி போச்சு? Comment ce travail m'a quitté? தேவனை தேடுகிறதான சமயங்கள் குறைந்து C'est போனதால் parce que போச்சு. j'ai cessé de chercher la face de Dieu. ஜெபிக்கிற நேரங்கள் குறைந்து போனதனால் போயிடுச்சு. J'ai arrêté de chercher la prière. நீ திருப்பிக் கொள்ளணுமா? Si tu veux récupérer, நீ மறுபடியும் அதை பெற்றுக் கொள்ளணுமா? est-ce que tu veux இழந்த récupérer அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் நிற்கணுமா? la position que tu as perdue? Est-ce que tu veux la récupérer? சகலத்தையும் திருப்பிக் கொள்ளணுமா? Si tu veux tout récupérer, தாவீது மூன்றாவது காரியத்துல சொல்றான், ஜெபிக்கிறான். David, là, il fait une troisième chose, c'est la prière. ஜெபிக்கிறவர்கள் திருப்பிக் கொள்வார். Celui qui prie, il pourra récupérer. முதல் தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்கிறான். La première chose, il demande la force en se confiant en l'Éternel. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை தேடுறான். La deuxième chose, il cherche la parole de Dieu. மூன்றாவது ஜெபிக்கிறான். Troisièmement, il prie. ஜெபிக்கிறீங்களா? Est-ce que vous priez? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? Dans une journée, est-ce que vous pensez à prier au moins 1 heure? தேவனோடு பேசுறீங்களா? Est-ce que vous parlez avec Dieu? அந்த ஆசீர்வாத தருணங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? Est-ce que vous cherchez ces occasions de bénédiction? குடும்பத்தோடு பேசுறோம். On parle avec la famille. தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசுறோம். On parle même à des gens qu'on connaît pas. யாருனே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கூட சில நேரங்கள்ல போன்ல பேசுறோம். On parle même au téléphone à des gens qu'on ne connaît pas. உன்னை அறிந்த தெய்வம் அல்லவா அவர்? Dieu, il te connaît très bien. உன்னை உயர்த்தின தெய்வம் அல்லவா C'est lui அவர்? qui t'a élevé. உன்னை நேசிக்கிற தெய்வம் அல்லவா C'est அவர்? lui qui t'a aimé. அவனோடு பேச உனக்கு நேரம் இல்லையா? Tu n'as pas le moment pour demander à Dieu, pour prier envers
envers Dieu. ஜெபிக்காமல் எப்படி நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறாய்? Donc si sans la prière, comment tu peux t'appeler chrétien? உன் நேசரோடு பேசாதபடி எப்படி நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறாய்? Comment tu peux ne pas prier avec celui qui t'a aimé? உன்னத பாட்டு புத்தகத்துல இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்கிறது. Dans Cantique des Cantiques, on voit une parole. இப்படியா உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. Éloigne ton regard de அவைகள் moi, என்னை வென்றது. car ton regard m'a gagné. அதாவது யாக்கோபினுடைய சம்பவம் இந்த வார்த்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது. Cette parole me fait rappeler la situation de Jacob. யாக்கோபை பார்த்து சொல்லும்போது சொல்றார் ஆண்டவர், L'Éternel dit à Jacob, நீ மனிதனோடு போராடியும் tu as combattu avec l'homme தேவனோடு போராடியும் வெற்றி et கொண்டாய். tu as même combattu Dieu et tu as vaincu. அதனால உனக்கு என்ன வேணும் கேளு. Et maintenant il a dit, qu'est-ce que tu veux à என்ன Jacob? ஆசீர்வதி ஆண்டவரே. Et Jacob il a demandé, bénis-moi. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. Il avait tout, எல்லா ஆசீர்வாதங்களும் il இருக்கு. avait toutes les bénédictions, ஆனா என்ன ஆசீர்வதிங்க. mais il a quand même dit, bénis-moi. அவனுடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்ட கர்த்தர், Et il a compris la bénédiction venant de Dieu. Et Dieu a demandé, quel est இனி ton prénom? யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று Maintenant tu ne அழைக்கப்படுவாய். vas plus t'appeler Jacob, tu vas t'appeler Israël. இதனுடைய அர்த்தம் என்ன? Vous ne savez qu'est-ce que ça veut dire? அவன் வென்றது, அவன் கண்கள் வென்றது. Ses yeux ont vaincu. நீ அவருடைய கண்களை அவர் சொல்லணும் நம்மள பார்த்து, உன் கண்கள் என்னை விட்டு திருப்பு. L'Éternel doit dire, éloigne ton regard உன் de கண்கள் moi. என்னை விட்டு திருப்பு மகளே. Éloigne ton regard de moi. உன் கண்கள் என்னை விட்டு திருப்பு மகளே. Éloigne ma fille ton நீ regard. வெற்றி கொண்டாய். Parce que tu as vaincu. என்னை ஜெயித்தாய் நீ. Tu m'as vaincu. எங்க ஜெயிக்கிற Mais மாதிரியான comme, ஜெபம்? est-ce que nous avons des prières de façon à vaincre Dieu même? நான் பேச அவர் பேச என்கிற ஒரு வாழ்க்கையே Nous இல்லாதபடி n'avons இருக்கிறது. pas d'intersection au final avec Dieu. ஆனா நான் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளணும். Mais nous voulons quand même tout récupérer. நான் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளணும். Nous voulons tout de même tout récupérer. ஒண்ணுத்தையும் விடக்கூடாது. Je ne veux rien délaisser. எதெல்லாம் விட்டனோ எல்லாம் எனக்கு வந்து. Tout ce que j'ai perdu, je veux tout récupérer. ஜெபிக்கிறியா? Est-ce que tu pries? பைபிள் படிக்கிறியா? Est-ce que tu lis la Bible? கர்த்தருக்குள்ள உற்சாகமா இருக்கியா? Est-ce que tu as la force en Dieu? இருக்கிறனா கர்த்தர் உனக்கு சொல்றாரு. Si oui, Dieu te இந்த dit, வருடம், cette année même, இந்த மாதம், ce mois-ci même, நீ இழந்த போன மாதத்தின் காரியங்கள், போன வருடத்தின் காரியங்கள், சிறு வயதின் காரியங்கள் எல்லாம் திருப்பி. tout ce que tu as perdu l'an dernier ou même avant, tu vas tout récupérer. ஸ்தோத்திரம். நான்காவது காரியத்தை பார்த்து La முடிக்கலாம். quatrième chose qu'on va voir. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. Alléluia. அதன் பிறகு தாவீது அப்பொழுது அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசித்து கொண்டு வரும்போது 19ஆவது வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரர்களும் குமார்த்திகளும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார்கள். சகலத்தையும் தாவீது திருப்பிக் கொண்டார். David ramena tout. David récupéra tout ce que. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா 600 பேரா கிளம்பி போறாங்க. Ils étaient 600 hommes. ஆனா போற போக்குல இளைத்து போறாங்க. Et en allant, en partant, ils étaient fatigués. அப்படியே கொஞ்சம் பேரா கம்மி ஆயிடுறாங்க. Et au fur et à mesure, ils commencent à se baisser d'hommes. தாவீதுக்கு ஒரே என்னன்னா எத்தனை பேர் அமலேக்கர் வந்தாங்கன்னு தெரியலையே, நம்ம கம்மியாய் கொண்டே இருக்கோம்ன்ற பயம்லாம் Et கிடையாது. David, il n'avait pas de crainte en disant, mais là, mes hommes commencent à manquer au rang, et je ne sais pas combien ils sont au niveau des Amalécites. நான் நம்பி போகிறது என் கர்த்தரை நம்பி. Moi, j'y vais parce que j'ai confiance en Dieu. நான்காவது காரியம், Quatrième chose, விசுவாசத்தோடு போகணும். nous devons y aller par la foi. முதல் காரியம், Première chose, கர்த்தருக்குள்ள nous உற்சாகப்படுத்திக்கணும். devons avoir la force de confier en Dieu. இரண்டாவது காரியம், Deuxième chose, கர்த்தருடைய வார்த்தையை தேடணும். nous devons chercher la parole de Dieu. மூன்றாவது காரியம், Troisième chose, ஜெபிக்கணும். nous devons prier. நான்காவது காரியம், La quatrième chose, கடைசி காரியம், et c'est la மிக dernière, முக்கியமான et காரியம், qui est très, très, très important, விசுவாசிக்கணும். nous devons avoir confiance en Dieu. விசுவாசிக்கணும். Nous devons avoir la foi en உங்களுக்கு Dieu. தெரியுமா? Vous savez, உங்களுக்கு தெரியுமா? est-ce que vous savez, உங்களுக்கு தெரியுமா? est-ce que vous savez, யோசேப்பு Joseph, 17 வருடங்கள் விசுவாசித்தானாம் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு. il a eu confiance en Dieu 17 ans pour que la parole adressée à Joseph soit réalisée. உங்களுக்கு தெரியுமா? Vous savez, உங்களுக்கு தெரியுமா? vous savez, ஆபிரகாம் 25 வருடங்கள் விசுவாசித்தானாம் வார்த்தை நிறைவேறுவதற்கு. Abraham, il a attendu 25 ans pour que la parole qui a été adressée par Dieu se réalise. ஈசாக்கு 20 வருடங்கள் விசுவாசித்தான் தேவனுடைய Isaac a வார்த்தையை attendu நிறைவேறுவதற்கு. 20 ans. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? En vous, est-ce que vous avez cette confiance? இன்னைக்கு சொன்னா நாளைக்கு நடந்துடணும். Si Dieu dit aujourd'hui, demain,
tout doit être prêt. ஐயா இது ஆசீர்வாதம் ஐயா. Excusez-moi, mais là, il s'agit d'une bénédiction. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. Et ce n'est pas un fast-food. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது ஆசீர்வாதம். C'est une bénédiction. நன்மை. C'est une bonté, c'est une élévation. மேன்மை. C'est une gloire. பெரிய காரியங்கள். C'est de grandes choses. அற்புதங்கள். C'est des miracles. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு அப்படின்றதுக்கு. Ce n'est pas un repas, on fait aujourd'hui, demain c'est prêt. நீ எவ்வளவு விசுவாசிக்கிறாயோ. C'est combien tu fais confiance en Dieu. அவ்வளவு பெரிய அற்புதங்கள். C'est à tel point que tu auras ta bénédiction. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். Je veux vous dire une chose très importante. நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டது. Que j'ai appris dans ma vie. என் அற்புதத்தின் அளவானது. Que la bénédiction, la grandeur de la bénédiction. என் அற்புதத்தின் அளவானது miracle என்னுடைய அற்புதத்தின் அளவானது. La grandeur du miracle. என்னுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான். C'est selon ma confiance. நான் எவ்வளவு விசுவாசிக்கிறேனோ. C'est autant je fais confiance en Dieu. அவ்வளவு பெரிய miracle அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கும். Autant Dieu fera de miracles dans ma vie. நான் கொஞ்சமா விசுவாசித்தேனா. Si je fais confiance très peu. ஆசீர்வாதங்கள் வரும். Eh ben Dieu me donnera très peu de miracles. அதற்கேற்ற miracle நடக்கும். Très peu de bénédictions. அதற்கேற்ற கிருபைகள் கிடைக்கும். Très peu de choses glorieuses. ஏனால் கர்த்தர் வஞ்சகம் இல்லாதவர். Parce que Dieu n'a pas de vengeance. Amen. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Amen. Que l'Éternel soit glorifié. மேன்மையான காரியங்களை பெறுவார்கள். Ceux qui font confiance en Dieu auront de grandes choses. Beaucoup se sont fatigués. நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. Beaucoup ils se sont reposés. நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. Ils ont dit c'est bon, nous on viendra கொஞ்சம் pas. பேர் விடாயித்து போயிட்டு ஆற்ற கூட கடக்கல. Et ils ont dit OK, nous on va même pas traverser le fleuve. பேரோட கலமளவ 400 பேரோட போறான். Donc au début ils étaient 600 et au fur et à mesure ils arrivent qu'à 400. யார் இளைத்து போனாலும் peu importe qui était fatigué, 400 பேரே இளைத்து போயிருந்தாலும் même si les 400 qui restaient avaient été fatigués, தாவீது ஒருவனுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்திருப்பார். Dieu aurait tout donné parce que David avait confiance en Dieu. ஏனா அவன் விசுவாசத்தில் நிறைந்தவனாய் இருந்தான். Pourquoi? Parce que David avait confiance en Dieu. ஏனா கர்த்தர் என்ன அனுப்புறார். C'est Dieu qui m'envoie. கர்த்தர் என்ன அனுப்புறார். Il disait c'est Dieu qui m'envoie. நான் தெளிவா ஜெபிச்சிட்டு தான் கிளம்புறேன். J'ai prié avant de partir. நான் உற்சாகப்படுத்தி கொண்டு தான் கிளம்புறேன். C'est Dieu qui m'a donné la force. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றேன். Je veux vous dire une situation très simple. விசுவாசம்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? Vous savez c'est que la foi. இதே மீதியனர்கள் தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு போனப்போ கிதியோன் ஒருவனை கர்த்தர் எழுப்புகிறார். Donc les Amalécites quand ils partaient avec les bénédictions, en fait il y avait aussi un homme qui s'appelait Gédéon qui était parmi eux. 3000 பேரா கிளம்பறாங்க. Ils étaient 3000. கடைசியா 300 பேர் தான் மிஞ்சுறாங்க. Et au niveau de l'armée, quand ils approchaient l'armée des Amalécites, ils étaient que 300. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, donc ce qui est très étonnant dans cette histoire, இந்த 300 பேருக்கு les 300 personnes, கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, Dieu dit à Gédéon, போயிட்டு ஒரு சட்டியை கொடுப்பா, va leur donner une cruche, அதுக்கப்புறம் ஒரு தீப்பந்தத்தை கொடுப்பா, va leur donner un feu. எந்த கேள்வியும் கேட்காம கிதியோன் தரான். Mais Gédéon fait tout ce que Dieu dit. இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா, ஊருக்கு போறதுக்கு c'est comme si டிக்கெட் கொடுக்காம பஸ்ல ஏத்துற மாதிரி. C'est comme si on nous faisait monter dans un bus sans prendre de ticket. எப்ப வேணா பிரச்சனை வரும். Mais il peut y avoir à tout moment des contrôleurs. யுத்தத்துக்கு போய் நிக்கறாங்க. Et là ils vont pour la guerre. ஆண்டவர் சொல்றாரு கத்தி கொடு அப்படினு சொல்லாம. Dieu ne dit pas donne un couteau, une épée. பெரிய பட்டயத்தை கொடுன்னு சொல்லாம. Dieu ne dit pas une épée, prends une épée. ஏதாவது ஒரு கேடகத்தை கொடு அப்படினு சொல்லாம. De prendre une arme. கத்தி எல்லாம் வேணாப்பா. Là Dieu dit non, prends pas d'arme. சட்டியை கொடுப்பா. Une cruche seulement. சமைக்கவா போறாங்க இவங்க? Mais est-ce qu'ils vont cuisiner là-bas? இல்லையே. Mais Gédéon avait confiance en Dieu et il l'a fait. Il a dit, il est parti. Donc ceux qui étaient là, ils avaient peur. Mais Gédéon avait confiance en Dieu. Et en lui, il se disait bien, Dieu ne va pas me délaisser. Que l'Éternel soit glorifié. Parfois, notre foi peut paraître une bêtise.
pour les autres. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் சிலருக்கு வந்து நகைச்சுவையா தெரியும். Ça peut être vraiment une chose à rigoler pour les autres. சிலர் வந்து நமக்கு புத்தி கூட சொல்லுவாங்க. Parfois même certains nous conseilleront. கர்த்தர் அதுக்கு தான் ஆறாவது அறிவு கொடுத்திருக்கார். C'est pourquoi Dieu nous a donné plusieurs sens. பயன்படுத்தணும் அதை. Il faudrait s'en servir. Amen. எங்களுக்கு ஆண்டவர் ஆறாவது அறிவு கொடுத்திருக்காரு எதற்கு தெரியுமா? கர்த்தரை விசுவாசிக்கலாம். Mais nous on a nos plusieurs sens pour vraiment faire confiance en Dieu et pour le louer. ஏன் சாராள் சிரித்தாள் தெரியுமா? Vous savez pourquoi Sarah a rigolé un moment? ஆனா ஆபிரகாம் சிரிக்கல, Mais கவனிக்கிறீங்களா? Abraham n'avait pas souri. ஏன் தெரியுங்களா? Vous savez pourquoi? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசினார். Parce que Dieu a parlé à Abraham. சாராள் கிட்ட பேசல. Mais il ne s'était pas adressé à Sarah. யார் கிட்டலாம் பேசலையோ அவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும். Pour qui, à qui Dieu ne s'adresse pas, eux ils rigoleront. யார் கிட்டலாம் ஆண்டவர் பேசுறாங்களோ அதெல்லாம் தேவ வாக்குமாரி பெலனாய் Mais மாறிக்கொண்டிருக்கும். vraiment pour qui Dieu adresse une parole, ces paroles vraiment donnera la force pour avancer. அதனால தான் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்பட்ட எனக்கு தேவ பெலனுமாய் C'est இருக்கிறது. pourquoi pour ceux qui cherchent la perdition, pardon, ça sera vraiment une chose de moquerie, alors que pour nous qui sommes dans la foi et dans la croyance de Dieu, ça sera une folie. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Que l'Éternel soit இந்த நாள் glorifié. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சகோதரியே, Ma sœur qui écoute la parole aujourd'hui, தேவ சகோதரனே, mon frère qui écoute la parole aujourd'hui, mes enfants, எந்த சூழ்நிலையில நீங்க கேக்குறீங்களோ peu importe la situation dans laquelle vous êtes, vous écoutez la parole. பரவாயில்ல, Peu importe. கர்த்தர் சொல்றாரு, Dieu dit உன்னை aujourd'hui, உற்சாகப்படுத்திக்கொள். prends la force de Dieu, தேவனுடைய வார்த்தையை வாசி, lis la parole de Dieu, தினமும் என்கிட்ட ஜெபம் பண்ணு, prie உன் l'Éternel, விசுவாசத்தை விட்டுறாத. ne délaisse pas ta foi. இவ்வளவு நேரம் வந்துட்ட, Tu as fait tout ce chemin, இவ்வளவு காலம் வந்துட்ட, tu as fait tout ce parcours, இவ்வளவு கிட்ட வந்துட்ட. tu t'es approché. ஐயோ எனக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களே, Tu te dis, beaucoup étaient là avant moi, எனக்கு முன்னாடி இத்தனை பேர் போயிட்டாங்களே, beaucoup étaient là avant எனக்கு moi. எப்படி அது கிடைக்கும்? Comment moi j'aurai tout ça tout de suite? கடைசியா கிளம்புனா ஃபர்ஸ்டா போக கூடாதுன்ற எந்த ரூல்ஸ் இல்லங்க. Il n'y a pas de loi disant si tu es dernier, tu seras forcément le dernier. Non, உங்களுக்கு தெரியுமா? il n'y a pas de règle comme ça. ஆகாப் முன்னாடி கிளம்பி போறான், Agap, il était derrière. அதுவும் குதிரை வண்டியில கிளம்பி போறான். Il était vraiment dans un char. அதுக்கப்புறம் தான் எலியா கிளம்புறாரு. Et c'est après qu'Élie était dans யார் le char. ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்தது? Vous savez qui était le premier à யார் முதல் arriver? போய் சேர்ந்தது? Vous savez qui était le premier à arriver? சார்லட்ல போனவன் முன்னாடி போய் சேர்ந்தானா, ஓடுனவன் முன்னாடி Ce போய் n'était சேர்ந்தானா? pas celui qui était sur le char, mais celui qui a couru. எலியா. C'est Élie. சோ அதனால எத்தனை பேர் முன்னாடி போனாலும் பரவாயில்ல, Peu importe combien de gens passent devant vous, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ne délaissez pas votre உங்க foi. விசுவாசம் மேன்மையானது. Votre foi, c'est vraiment quelque chose d'important. நீங்க தேவனோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் மேன்மையானது. Les minutes que vous passerez dans la prière de Dieu sont importantes. அவைகள் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்த்து, Et ces minutes vont vous emmener là où Dieu veut que vous நீங்கள் soyez. இழந்த எல்லாவற்றையும், Et ces minutes vont vous aider à récupérer. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், Et Dieu va vous aider vraiment à récupérer tout ce que vous avez perdu. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Gloire à Dieu. மறுபடியும் இது கிடைச்சா நல்லா இருக்குமே. Vous vous dites, si je retrouve ces choses, என்னுடைய சின்ன தவறினால இப்படிப்பட்ட காரியங்கள், c'est vraiment par ma petite erreur que j'ai perdu. என்னுடைய சின்ன மதியினத்தினால நான் இழந்துட்டேன். C'est par vraiment une petite erreur que j'ai tout perdu. என்னுடைய அவசரத்தினால இதை இழந்துட்டேனே. Par le rush que j'ai perdu. இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே. J'ai perdu cette bénédiction. எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை இழந்துட்டேனே. Vous vous dites, j'ai perdu la bénédiction qui était à moi. அழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், Donc vous qui êtes en pleurs ou qui priez tous les jours, Dieu dit, நீ திருப்பி கொள்ள போகிறாய், vous allez les récupérer. நீ திருப்பி கொள்ள Vous போகிறாய். allez récupérer. எங்கூட சேர்ந்து அப்படியே ஜெபிக்கலாம். Mettez-vous à prier. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. Mettez-vous à prier. ஓ நான் திருப்பி கொள்ள வேண்டும் ஆண்டவரே, நான் திருப்பி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நான் இழந்த காரியங்கள் ஆண்டவரே, நான் இழந்த காரியங்கள் ஆண்டவரே, நான் இழந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நான் இழந்த வேலைகள் ஆண்டவரே, நான் இழந்த நற்பெயர் ஆண்டவரே, நான் இழந்ததான விசுவாசம் ஆண்டவரே, நான் இழந்ததான ஜெப வாழ்க்கை ஆண்டவரே, நான் இழந்ததான ஆவிக்குரிய வாழ்க்கைகள், வரங்கள், கிருபைகள் ஆண்டவரே, நான் இழந்த வீடுகள், நான் இழந்த சொந்தங்கள், நான் இழந்ததான ஆண்டவரே நற்பெயர்கள், நற்வாசனைகள் ஆண்டவர். தாவீது திருப்பி கொண்டது போல நான்
திருப்பிக் கொள்ள கர்த்தரின் நாட்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் அவள் வாழ்க்கையில இந்நாளிலே அதை திருப்பிக் கொள்ளட்டும். அவர்கள் திருப்பிக் கொள்கிற காரியங்களை கர்த்தர் நீ செய்வீராக. ஆசீர்வாதங்களினால் அந்த குடும்பங்களையும் அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளை நிரப்புவீராக. கர்த்தர் நீ நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே மறுபடியும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதி. திவாகர் அவர்களை ஆசீர்வதி. இதோடு ஸ்தோத்திரம் இவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்து இந்த காரியங்களை செய்து கொண்டு ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உடைய நாமம் மகிமை பெறட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். Amen. Thank you, Jesus.